back to Kishu's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் சட்னி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்காவே போடாமல் கடலைப்பருப்பும் வேர்க்கடலை போட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி, அதுவும் இட்லிக்கும் தோசைக்கு ஊத்தாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூனு, வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு தக்காளியாக அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 6-7 பல், புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க உப்பு தேவையான அளவு. இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூனு போட்டு ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் நீங்கள் உரித்து வச்சுருக்க பூண்டையும் போட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும். பூண்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம். அதே சமயத்தில் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சுன்னா உங்களோட சட்னி டேஸ்ட் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ லைட்டாக இந்த பூண்டு கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த தக்காளி. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இந்த புளியும் இதில் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தக்காளி ரெடி ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சிடலாம். எடுத்துட்டு ஆறின பிறகு அந்த வறுத்து வச்சுருக்க கடலையும் அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி இப்போ சட்னியை சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான தண்ணி போட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுங்க. இப்போது இந்த தாளிப்பு ரெடி ஆனவுடனே அந்த சட்னி மேலே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கோலார் கர்நாடகா ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இது தோசைக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. Friends, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. Eat healthy, stay healthy. Bye.